வணக்கங்க என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேசும் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வீடியோ போடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பிடிசி வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $15,000 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டல் கொடுத்துருக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புல்லிஷ் கேண்டில் வந்து ப்ரீவியஸாக இருக்க கேண்டலோட ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கல. ஓகேங்களா? ரிஜெக்ட் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $1,40,000 கிட்ட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அவ்வளோ தூரம் போகுமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மந்த்லி கேண்டல் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ மந்த்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா போன மாதம் நம்மளுக்கு இந்த லோ டு ஐ எடுத்தோன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அதே பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து ஓகேங்களா, இந்த மந்த் இப்போ ஒரு லோ ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. அதுலேருந்து 140 அப்படின்றது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 25% கிட்ட வருது. ஓகேங்களா? ஸோ 17%லேருந்து ஒரு 25% கிட்டத்தட்ட வந்து ஒரு 22-25% கிட்ட தான் வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு போகிறதுக்கான இந்த மந்த்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷாக வந்து இந்த மந்த்து கேண்டல் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி நம்மளுக்கு இந்த வீக்லேருந்தே பம்ப் ஆகணும். ஒரே நிமிஷங்க. ஓகே, ஸோ மேபி நம்மளுக்கு இந்த வீக்லேருந்தே பம்ப் ஆனாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இந்த வீக்கு கன்சல்டேட் ஆகிட்டு அடுத்த வாரம் நம்மளுக்கு கீழே வந்துட்டு மேலே போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்தே ப்ரைஸ் மேலே போகுதுன்னா நம்மளுக்கு 119க்கு மேலே க்ளோஸ் வச்சாதான் நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை, ப்ரைஸ் வந்து இதே இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டு திரும்பவும் கீழே புல் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போனோன்னா ஒரு அக்ரெசிவான மார்க்கெட்டில் வந்து பம்ப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வீக்கை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து இன்னும் 3 வீக் இருக்குங்க. ஸோ இந்த 3 வீக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நல்ல ஒரு புல்லிஷாக வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதம் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து 140 கிட்ட போகணும். அதே மாதிரி இத்தீரியம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஐ பக்கத்தில் போகணும். ஓகேங்களா? இன்னும் ஆல் டைம் ஐயை உடச்சிடணும். ஓகேங்களா? ஆல் டைம் ஐயை உடச்சா வந்து இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது நடக்குதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ தற்போதைக்கு வந்து பிடிசி வந்து ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் என்ன கேட்டிங்க என்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ இது வந்து ஏஎம்டி பேட்டர்னா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஎம்டி பேட்டர்ன் டைப்பில் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது அப்போதைக்கு வந்து இது ஏஎம்டி பேட்டர்ன் டைப்பில் இல்லை. ஸோ ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு, அக்குமுலேஷன் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் மேனிப்புலேஷன் கீழே வந்திருக்கு. ஸோ மேலே பம்பாயிருக்கு, மறுபடியும் கீழே இந்த லோக்கு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் பம்ப் ஆனாதான் இது ஏஎம்டிக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது ஏஎம்டிக்குள்ளே இல்லை. ஒரு வேளை கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் பம்ப் ஆயிடுச்சுன்னா நானே வீடியோ போட்டுருவேன் இது வந்து ஏஎம்டின்றது. ஓகேங்களா? தற்போதைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டிக்குள்ளே இல்லை. ஓகேங்களா? அது என்னதுன்றது நம்ம வந்து அப்புறமா பார்ப்போம். சரிங்களா? ஒரு வேளை ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு போதா இல்லைன்னா டேரெக்டாக போய் இந்த ஐயை உடைக்குதான்னு. இந்த ஐயை உடச்சிதுன்னா ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஆனால் கீழே வந்துட்டு போனால் நம்மளுக்கு வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. சரிங்களா? ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான புல்லிஷில் இருக்குது. ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புல்லிஷில் இருக்குது. இத்தீரியமோட இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிமாண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா இதுதான் 3146லேருந்து 2930. ஓகேங்களா? ஸோ இதுவும் அதே மாதிரி தாங்க. கீழே வந்ததுன்னா மேபி இந்த ரேஞ்சுக்கு கீழே விக்கஸ்ட்டு போகணும். ஓகேங்களா? மேலே போயிடுச்சு அந்த ஹையை உடச்சிட்டு மேலே போனால் ஓகே, நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வந்தா இல்லையான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசி நான் அட்ரஸாக மட்டும் சொல்லிக்கிறேங்க. நான் ஃபினான்ஷியல் அட்ரஸே கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன்லைஸ் ஸ்கேம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி நீங்களே ஓன்லைஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்ரஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.